இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் வேதத்திலிருந்து கைவிடாத தேவன் என்ற தலைப்பிலே நாம் சற்று தியானிப்போம். இந்த உலகத்திலே புறக்கணிக்கப்படுபவர்கள், கைவிடப்பட்டவர்கள், துணையாக ஒருவரும் இல்லாதவர்கள், அவர்கள் தங்கள் வாழ்வில் சந்தோஷத்தை இழந்து காணப்படுகிறார்கள். அவர்கள் மற்றவர்களை சந்திக்கும்போது அவர்களால் சந்தோஷமாக பேசக்கூட முடியாது. மிகுந்த வருத்தத்துடன் தங்களின் மீதியான ஆயுசு நாட்களையும் கழிக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு துணையாக ஒரு ஆறுதல் ஒருவர் மறுபடியும் கிடைக்க பெற்றால் அவர்கள் சந்தோஷம், அவர்கள் மகிழ்ச்சி அவர்களுக்கு திரும்ப கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால், பெற்றோரால், கணவரால், குழந்தைகளால், சமுதாயத்தினால் கைவிடப்பட்டவர்களாக இருந்தாலும் நாம் நம்பும் கண்மலை நம் தேவன் நம்மை கைவிடுபவர் அல்ல. அவர் நமது முகத்தை பார்ப்பவர் அல்ல, நமது உள்ளத்தை பார்ப்பார். மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், அவர்கள் நம்மை புறக்கணிப்பார்கள், கைவிடுவார்கள். கர்த்தர் நம் உள்ளத்தை பார்ப்பார், நம்மை என்றைக்கும் கைவிடாமல் காப்பார். கர்த்தர் நம்மை கைவிடாமல் இருக்க நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும், கர்த்தர் யாரையெல்லாம் கைவிட மாட்டார் என சில வசனங்கள் மூலம் பார்ப்போம். இப்போதைய நெருக்கமான உலக சூழலில் நாம் பல நெருக்கடியில் நாம் பலரால் கைவிடப்பட்டு இருப்போம். வேலைகளை இழந்து, சுகத்தை இழந்து, சொந்தங்களை இழந்து, சொத்துக்களை இழந்து கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால் ஆண்டவர் நம்மை பார்த்து தான் சொல்கிறார், நான் உன்னை கைவிடுவதில்லை என்று. நாம் இப்போது வேத வசனங்களின் மூலமாக கர்த்தர் யாரையெல்லாம் கைவிடாமல் காப்பார் என சற்று தியானிப்போம். சங்கீதம் 94 அதிகாரம் 14 வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் என பார்க்கிறோம். கர்த்தரை தம்முடைய தெய்வமாக கொண்டிருக்கிற மனிதர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் யாரை தம் ஜனங்களாக தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அவர்களை கைவிட மாட்டார். நாம் பாவிகளாக இருக்கும்போது கர்த்தர் தன்னைத்தானே ஜீவ பலியாக தந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து, நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை தம்முடைய ஜனமாக மாற்றி இருக்கிறார். அதனால் நாம் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்மை தம்முடைய சொந்த ஜனமாக தெரிந்தெடுத்த கர்த்தர் நம்மையும் கைவிடவே மாட்டார். ஆதியாகமம் 28 அதிகாரம் 15 வசனத்தில், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்று வாசிக்கிறோம். இங்கே இந்த சம்பவம் யாக்கோபு தன் சகோதரனுக்கு பயந்து தன் உயிரை அவர் எடுத்துக்கொள்வார் என பயந்து தன் மாமன் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறார். அவர் தன் மாமா வீட்டுக்கு செல்லும்போது அவர் கையில் ஒன்றுமில்லை, ஒரே ஒரு கோலோடு செல்கிறார். அப்பொழுதுதான் கர்த்தர் அவரை சந்திக்கிறார். சந்தித்து இந்த வாக்கு தத்துவங்களை அவருக்கு சொல்லுகிறார். உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்கிறார். யாக்கோபு அந்த வசனத்தை, அவர் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நம்பினான். யாக்கோபுடன் கர்த்தர் கூட இருந்து அவனை ஆசீர்வதிக்கிறார். அவர் அவருடைய மாமன் வீட்டிலிருந்து தன் தகப்பன் வீட்டிற்காக திரும்பி வரும்போது ஆதியாகம
32ஆம் அதிகாரம் 10 பார்க்கிறோம். யாக்கோபு கூறுகிறார், நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் என்று கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறார். யாக்கோபு கர்த்தரை நம்பினார். கோலும் கையுமாக சென்ற யாக்கோபை திரும்பி வரும்போது மிகப்பெரிய ஆசீர்வாதமான கூட்டமாக அவரை திரும்பி வர செய்தார். கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அவர் செய்து நிறைவேற்றினார். யாக்கோபு கர்த்தரை நம்பி அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். யாக்கோபை கைவிடாமல் காத்த தேவன் நம்மளையும் கைவிடாமல் காப்பார். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10 பார்க்கிறோம், கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் என்று. கர்த்தரை நாம் எப்பொழுதும் தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய கஷ்டங்களில், நம்முடைய நெருக்கங்களில் மாத்திரம் கர்த்தரை தேடுகிறவர்களாக இராமல், கர்த்தர் நம்மை உயர்த்தும் போதும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி, அவருக்கு மகிமையை செலுத்தி, கர்த்தர் செய்த ஆசீர்வாதங்களை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் கர்த்தருடைய வசனங்களையும் நமக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணங்களையும் கை கொள்ள வேண்டும். அவ்வாறு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவரை தேடும்போது, அவரையே அண்டிக் கொள்ளும்போது அவர் நம்மை கைவிட மாட்டார். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 20 பின்பாகத்தில் பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீருமட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார் என குறிப்பிடப்படுகிறது. கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சை வைத்து கர்த்தருடைய ஆலயத்தின் காரியத்தை செய்பவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தருக்காக அவருடைய ஊழியத்தை செய்பவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். முழு மனதோடு கர்த்தருடைய ஆலயத்தின் வேலைகளை மற்றும் காரியங்களை நாம் செய்வதில் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தர் தந்த தாளந்துகளை நாம் மற்றவர்கள் பயன்பெறும் வண்ணம் நாம் பயன்படுத்தும் போது அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையோடும் உத்தமத்தோடும் நாம் செய்து அநேக ஆத்துமாக்களை கர்த்தருக்காக அவருடைய மந்தையில் சேர்க்க முடியும். கர்த்தர் அப்படி செய்யும்போது நம்மையும் கைவிட மாட்டார். எனவே நம்மை முற்றிலுமாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் அவரை முன்வைத்து நாம் ஒவ்வொரு நாளையும் நாம் தொடங்குவோம். கர்த்தர் நம்மை கைவிடாமல் நாம் அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து விட்டபடியினால் அவர் நமக்கு நாம் எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றிகளை தந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி செய்வார். நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஜெபம். கர்த்தாவே, நாங்கள் வாழும் இந்த கால சூழ்நிலையில் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை கைதூக்கி எடுப்பவர் நீரே. எனவே நாங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் கைவிடாத தேவன் எங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து நாங்கள் உண்மையை அண்டிக்கொள்ள கிருபை செய்யும். எங்களை கைவிடாமல் காத்துக்கொள்ளும். ஆமென். மகிமை